ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு 80% நல்ல பலன்களும் 20% சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும். தொழில் மற்றும் வீடு யோகம் ஏற்படும். விவசாய நிலம் வாங்குவதற்கான யோகமும் ஏற்படும். அதிக சுப காரியம் நடக்கும் ராசிகள்ல மகரம் ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள். இந்த ஆண்டு முழுவதும் உடற்பயிற்சிக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். 8ல் கேது இருப்பதால் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் இது சித்திரை, வைகாசி அப்படின்னு ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசியை குரு பகவான் பார்க்கிறார். உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்வதற்கான ஒரு அற்புதமான காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகின்றது. அது மட்டும் இல்ல, 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கண் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. அதனால கண் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, உரிய மருத்துவரை அணுகுவது ரொம்பவே நல்லது. தாய் தந்தை மற்றும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வாக்கு விஷயத்தில் கவனம் தேவை. அதிக கடன் வாங்கி எதையும் செய்ய வேண்டாம். படிப்படியாக முன்னேறினால் நல்லது. தொட்ட காரியம் தொடங்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கவனம் தேவை. இந்த ஆண்டு கடன் வாங்கினால் பெரிய கஷ்டம் ஏற்படும். அதனால கடன் வாங்குவதை முடிந்தளவிற்கு தவிர்ப்பது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை வாக்குவாதங்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு பெரியோர்களிடம் இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவியிடையே வாக்குவாதத்தை தவிர்த்து சற்று பொறுமையாக பேசும்போது நல்ல ஒரு சுபிட்சமான நிலை குடும்பத்தில் எப்போதுமே நிலவும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் அந்த கர்ப்பத்தை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் சுபகாரியம் நடக்கும். உறவினர்களிடையே பேசும்போது கவனம் தேவை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். நீண்ட நாள் புத்திர பாக்கியத்திற்கு காத்திருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. புதிய வேலை முயற்சிகள் செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நினைத்த இடத்தில் அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து செய்யும் போது, அது மட்டும் இல்ல, சனியின் தாக்கம் முழுமையாக குறைய சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடையும் நீங்க செய்யும் போது கண்டிப்பா மேலும் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற மகர ராசிக்காரர்கள் உங்க வீட்டில் இருக்காங்க, இல்ல உங்க தெரிஞ்ச ஃபேமிலியில இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுள் யாரு அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.